வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். அதிவீரராம பாண்டியர் என்ற ஒரு அரசர் எழுதிய நீதி நூல். இதை நருந்தொகை அல்லது வெற்றி வேர்க்கை என்பார்கள். பழைய நீதி நூல்களின் சாரமாக இந்த நூல் அமைந்திருக்கிறது என்ற கருத்தும் உண்டு. இதில் வருகின்ற 82 எளிமையான பழமொழிகளில் ஒன்று எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். பொதுவாக இதனுடைய பொருளை நாம் எப்படி விளங்கியிருக்கின்றோம் என்றால், நமக்கு எழுத்துக்களை அறிவித்த, அதாவது கல்வி தந்த ஆசிரியரை இறைவனுக்கு சமமாக மதிக்க வேண்டும் என்பதுதான். எழுத்தை அறிவித்தவர், நமக்கு சொல்லித் தந்தவர் ஆசிரியர் என்றால், எழுத்தை முதல் கண்டவர் யார், எந்த காலகட்டத்தில், எப்படி? இது போன்ற வினாக்கள் சிந்தனையில் எழுவது இயல்பு. பைபிளிலே யோவான் சுவிசேஷத்திலே முதல் வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இன்றைக்கும் சமஸ்கிருதம்தான் தெய்வத்தின் மொழி என்று வாதிப்பவர்களும், இல்லை தமிழ் கடவுள் முருகன், அதனால் தமிழ்தான் மூத்த மொழி என்று எதிர்வாதம் செய்பவரும் உண்டல்லவா? சமீபத்தில் கூகுளிலே ஒரு கருத்தை கண்டேன். தஞ்சாவூரில் அகல் ஆய்வுகள் முடிந்து அதனுடைய உண்மைகள் வெளிவருகின்ற போது 10,000 ஆண்டுகள் பழமையானது, அதாவது உலகின் முதல் மொழி தமிழ் என்பது நிரூபணமாகும் என்ற கருத்தை அங்கே பார்த்தேன். சரி, இந்த விவாதத்திற்கு முடிவு என்ன? பைபிள் வசனத்தின் உட்பொருள் என்ன? மொழிகளின் வரலாறு என்ன என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பி சிந்திக்கின்ற போது, உலகின் எந்த பகுதியில் மனித இனம் தோன்றியிருந்தாலும் அவன் பேசிய முதல் மொழி 5 அறிவு வரை உள்ள ஜீவன்களைப் போல பலவிதமான ஓசைகள் மட்டும்தான் இருக்க முடியும் என்றால், வார்த்தைகள் மொழி என்பது எப்போது உருவானது? இந்த கேள்விக்கு பைபிளுக்கு முன் பிறந்த திருக்குறள் சொல்கிறது, எண் என்ப, ஏனை எழுத்து என்ப, இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. அதாவது எண் கணக்கு அல்லது கணிதம், எழுத்து மொழி. எண் என்ப, ஏன எழுத்து என்ப, இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. அதாவது இயற்கையில் ஜீவன்களுக்கும் ஜீவன் தோன்றுவதற்கு முன்பு 5 பூதங்கள் மட்டும் இருந்தனவல்லவா? அவற்றுக்கும் மூலக்கூறு விண் என்ற சக்தி.
இந்த விண் என்ற சக்தி சுழல்கின்ற வேகம், சுழல்கின்ற இடம், சுழல்கின்ற காலம், இரண்டு விண்களுக்கு இடையில் அமைந்த தூரம், அதாவது காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 அடிப்படை அலகுகள் தான் இயற்கையின் நியதி, இயக்க விதி. விண்களின் சேர்க்கையால் தோன்றிய அனைத்துக்கும் இந்த விதி பொருந்தும். மனிதனுக்கும் இந்த விதி விலக்கு இல்லை. மனிதர் தம் தேவைகளை, அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு ஊடகம் அவசியமானது. அப்போது சிந்தனையிலே உயர்ந்த ஞானிகள் மூலமாக மொழி தோன்றியது. அதாவது உடல் தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு மொழி போதுமானது. ஆனால் சிவம், பரம்பொருள், உலகம், சக்தி, இயக்கம், விதி, பகுத்தறிவு, மதி போன்ற பல இரகசியங்களை விளக்க, அதாவது இறைவனையும் இயற்கை வரலாற்றையும் விளக்குவதற்கு மொழி வளம், அதாவது அதிக சொற்களின் கண்டுபிடிப்பும் பிரயோகமும் அவசியமாகிறது. இன்றைக்கும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஜீவகாந்தம், பாய்மம் போன்ற சில வார்த்தைகளை தமிழுக்கு புது சொற்களாக சேர்த்துள்ளார். எனவே கணிதம் என்பது உலக இயக்கம், அதை விளக்கும் ஊடகம் மொழி என்பதால், கணிதத்தை தொடர்ந்தே மொழி தோன்றியதால், இவை இரண்டும் வாழ்கின்ற மக்களுக்கு கண்கள் போன்றவை. உணர்ந்து தெளிந்த ஒரு வாழ்வுக்கு வளம் சேர்ப்பவை என்றார் வள்ளுவ பெருந்தகை. கண்கள் என்றால் அறிவும் அறிவு சார்ந்த மனமும் என்று பொருள் கொள்ள வேண்டும். மகாபாரதத்தில் திருதராஷ்டிரன் ஒரு அருமையான கதாபாத்திரம். பொதுவாக இதிகாசத்தில் ஒரு கதாபாத்திரத்தை ஊனமாக படைப்பதற்கு ஒரு உட்கருத்து, இரகசியார்த்தம் இருக்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது திருதராஷ்டிரன் என்பவன் கண் குருடன் அல்ல, அறிவு குருடன் என்பது உட்பொருள். காரணம், அறிவு குருடானால் அங்கே ஆணவம் பிறக்கும். அந்த ஆணவம் நான், எனது என்ற எழுச்சிகளாகி பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற தீய குணங்களுக்கு காரணியாகும். எனவே இவற்றை தவிர்ப்பதற்கு, நோயும் சிக்கலும் இல்லாத வாழ்வுக்கு வழிகாட்டுவது அறிவும் அறிவு சார்ந்து வாழும் மனமும். சைவ சித்தாந்தத்திலே சிவபெருமானுக்கு 6 பண்புகள் உண்டு என்றும் அவற்றில் ஒன்று தத்புருஷம் என்றும் சொல்லப்படுகிறது. தத் என்பது இறை, புருஷ என்றால் அறிவு. அதாவது அறிவே சிவம், அறிவே தெய்வம். அறிவு என்பது என்ன என்றால் அறியும் திறன் உடையது அறிவு என்பார் மகரிஷி. தெய்வத்தின் பேரறிவே மனிதகுலத்தின் சிந்தனையாகி ஆன்றோர் மூலம் எழுத்துக்கள் என்ற வடிவங்களாகவும் சொற்கள் என்ற உச்சரிப்பாகவும் தெளிவாக விளங்க, விளக்க,
இலக்கணமும் வகுக்கப்பட்டன. எழுத்துக்களின் கோர்வை வார்த்தை, வார்த்தைகளின் கோர்வை வாக்கியம், வாக்கியங்களின் கோர்வை ஒரு கருத்து, கருத்துக்களின் கோர்வை ஒரு துறை, துறைகளின் கோர்வை பள்ளி, பல்கலைக்கழகம். மகரிஷி அவர்கள் படித்தது மிக குறைவு பள்ளியில். பிறகு ஒரு ஆசிரியரிடத்திலே பணம் கொடுத்து கற்றுக்கொண்டது ஓரளவு ஆங்கிலம். இந்த பிரபஞ்ச ரகசியத்தெல்லாம் அறிவியல் பூர்வமாக விளக்குகின்றாரே. அப்படி ஒரு முறை அமெரிக்காவிலே மகர்ஷி அவர்கள் ஒரு வகுப்பை நடத்தி கொண்டிருந்த போது ஒரு அன்பர் கேட்டார், சாமிஜி, இவ்வளவு கருத்துக்களை விரிவாக அறிவியல் பூர்வமாக பேசுகிறீர்களே, நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தீர்கள்? அதற்கு மகர்ஷி சொன்னார், யூ பீப்புள் ஆர் ஸ்டடியிங் இன் த யூனிவர்சிட்டி, பட் ஐ ஆம் ஸ்டடியிங் இன் த சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ் என்றார். யூனிவர்சிட்டி அல்ல, சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ் என்றார். அப்படி படித்த மகான்களிலே வள்ளுவ பெருந்தகை திருக்குறளை தொடங்குகின்ற போது முதல் குறட்பாவிலே சொன்னார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதற்கு எழுத்துக்கள் எல்லாம் மொழிகள் எல்லாம் அகரத்தை முதன்மையாக கொண்டது போல இந்த உலகத்திற்கு முழு முதல் பொருள் இறைவன் என்று ஒரு விளக்கம் சொல்வார்கள். அது சரியானது தான் என்றாலும் முழுமையானது அல்ல. ஆ என்பதுதான் எல்லா ஜீவன்களும் வாயை திறக்கும் போது எழுகின்ற முதல் ஓசை. எல்லா ஒளிகளுக்கும் மொழிகளுக்கும் அகரம் முதல் ஓசையாக அமைந்திருப்பது போல உலகுக்கு மூலமான ஒரே பொருள் பகவன். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து என்று மூவகை உண்டு. ஆங்கிலத்தில் கூட 5 வவல்ஸ் 18 கான்சனன்ட்ஸ் என்பார்கள் மெய்யெழுத்துக்கள். அப்போ 5 18 23. ஆதி ஆங்கிலத்தில் 23 எழுத்துக்கள் தான். அதன் பிறகு யூ என்ற எழுத்தும் Z என்ற எழுத்தும் ஜே என்ற எழுத்தும் பிற மொழியிலிருந்து எடுத்தளப்பட்டன. பிறகு இப்படி 26 எழுத்துக்கள் ஆயின. சரி, எப்படி இருந்தாலும் உயிர் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் மொழிகளிலே உண்டு. தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் உச்சரிக்கக்கூடியவை, முடிந்தவை. உயிர் மெய் எழுத்துக்களும் உச்சரிக்க முடியும். ஆனால் மெய் எழுத்துக்களை உச்சரிக்க முடியாது. காரணம், அந்த மெய் எழுத்துக்கள் மேல் ஒரு புள்ளி வைத்து இதை உச்சரிக்கின்ற போது இம் என்று வருவதனால ஈ என்ற உயிரத்தை தொடர்ந்தே இம் வருகிறது. எனவே உயிரின்றி உச்சரிக்க முடியாதது மெய்யெழுத்து. சரி, இம் என்ற அந்த மெய்யெழுத்தின் அந்த புள்ளியை நீக்கிவிட்டால் அது உயிர்மெய்தானே, மா. எனவே இம் என்ற மெய்யெழுத்தோடு அகரத்தை சேர்த்தாலும் வருவது மா. புள்ளியை நீக்கிவிட்டாலும் மிகுவது மா. என்றால் உயிர் தோன்றிய இடம் புள்ளி, அந்த புள்ளியை உச்சரிக்க முடியாது. உச்சரிக்க முடியாதது மௌனம். இப்போ தாய் தந்தையரின் பேச்சு இழந்த மௌனத்தில் கருவான நமது ஆத்மா
உயிர். உயிரோடு உணர்வோடு மனதோடு வாழ்ந்து வளர்கின்ற நாம் தவத்தில் ஆழ்ந்து விட்டால் மனம் மௌனமாகி விடுகிறதே. எண்ணத்தை பிரசவிப்பதும் இல்லை, வார்த்தைகளை பேசுவதும் இல்லையே. வாய் திறந்து சொல்ல முடியாத மெய்யெழுத்துக்களைப் போல் வார்த்தைகளால் விளக்க இயலாதது தெய்வம் என்பது கருத்து. கண்டனவெல்லாம் மௌன உரு வெளி அதாகவே கருதி அஞ்சலி செய்குவோம் என்றார் தாயுமானார். விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியமே, வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே என்றார் கண்ணதாசன். எனவே உயிர் எழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து என்ற ஒரு மொழி அமைப்பின் மூலம் குறிப்பிடப்படுகின்ற சத்தியம் என்ன என்றால், தெய்வமே பல மாற்றங்களாகி நாமாகி மீண்டும் முடிவில் தெய்வமாகவே மாறுகிறது என்னும் தத்துவத்தை உள்ளடக்கியது அகரம். அதனால் அது தெய்வத்தின் பரிணாமத்திற்கு, வரலாற்றிற்கு ஓமையாகிறது. அதனால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பகவன் என்ற சொல்லுக்கு ப க ஆ, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல். அன் என்ற இலக்கண விகுதி இணைகின்ற போது பகவன் என்று ஆகும். இதே கருத்தை தான் ஆங்கிலத்திலே கூட ஜெனரேட்ஸ், ஆப்பரேட்ஸ், டெலிட்ஸ் என்ற 3 இயக்கங்களுக்கு மூலப்பொருள் எதுவோ அதை GOD காட் என்றார்கள். இப்போ இந்த பைபிள் வசனத்துக்கு வருவோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதாவது மொழி அறிவு பெற்ற ஒருவர் உச்சரிக்கின்ற வரைக்கும் ஒரு வார்த்தையின் தன்மை என்ன? மௌனம் தானே. புரிந்து கொண்ட போது, உச்சரிக்கின்ற போது தான் சொல் என்ற ஓசையாகிறது. அது வரைக்கும் மௌனம் தானே. சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை என்றார் கண்ணதாசன். சொல்லாத சொல்லுக்கு, உச்சரிக்கப்படாத வார்த்தைக்கு அர்த்தம் எதுவும் இல்லை, விளைவும் எதுவும் இல்லை. எனவே இறைவனின் மொழி சம்ஸ்கிருதமோ தமிழோ அல்ல, இறைவனின் மொழி மௌனம். மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே என்றார் கண்ணதாசன். நீ பேசாத போது இறைவன் உனக்குள் பேசுவான் என்றார்கள் பல ஞானிகள். மகரிஷியும் அதை திரும்ப திரும்ப சொல்லுவார். அப்படி மௌனத்தில் அமர்கின்ற போது இயற்கை ரகசியங்கள் தெய்வத்தின் குரலாகவே நமக்கு ஒலிக்கும் என்பதை மகரிஷி ஒரு சாமியமாக சொன்னார். ஏட்டினிலே கை, எண்ணம் அகண்டாகாரம். இயற்கை ரகசியங்கள் எழுத்துக்களாய் மாறும். ஏட்டினிலே கை, எண்ணம் அகண்டாகாரம், இயற்கை ரகசியங்கள் எழுத்துக்களாய் மலரும். அப்படி மலர்ந்த எழுத்துக்களின் கோர்வைதான் வேதாத்திரிய தத்துவம். அதுதான் மனவளக்கலை பயிற்சிகள். எழுத்தறிவையும் தொழிலறிவையும் மட்டும் இன்றைய கல்வி தருவதால் ஆசிரியர்களை மாணவர்கள் மதிப்பது இல்லை. இந்த இரண்டோடு இறை தத்துவத்தையும் ஒழுக்க பழக்கத்தையும் சேர்த்து கற்பித்த குருகுல கல்வி இன்று வரைக்கும் தொடர்ந்திருந்தால்
ஆசிரியர்களுக்கு குரு என்ற தகுதி நிலைத்திருந்திருக்கும். மாணவர்களும் சீடர்களைப் போல ஆசிரியரை தெய்வத்துக்கு சமமாகவே மதித்து வணங்குவார்கள். அத்தகைய மாற்றத்தை மீண்டும் தரும் கல்விதான் வேதாத்திரிய ஆன்மீக கல்வி. இதை அறிமுகப்படுத்தும் வளப்படுத்தும் சேவையை சிறப்பாக செய்து வருகின்றது ஸ்கை வேதாத்திரிய அமுதம் யூடியூப் சேனல். இதில் வரும் தொகையும் மன்றங்களின் மேம்பாட்டிற்கே பயன்படுத்தப்படுகிறது. இத்தகைய சேவை மூலம் நாமும் கற்போம், கற்பிப்போம், வளம் பெறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.